ஓகே தேங்க்யூ சார். பிரஸ் எல்லாரும் வந்ததுக்கு வந்து நல்லபடியா பேசிட்டு போனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சின்ன படம், நீங்க தான் கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கணும் சார். ப்ளீஸ் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணி கொடுங்க சார். ஆக்சுவலாக எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. பேக் டு பேக் படம் பார்த்துட்டே இருக்கீங்க. இது கண்டினியூவாக வேறு சேனலில் சீரீஸ் மாதிரி இருந்திருக்கும் தெரில. பட் எல்லாருமே பாசிட்டிவான ரிப்ளை கொடுத்துருக்கீங்க. படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையணும். அதுக்கு நீங்கள் தான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். படம் வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி மார்ச் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கண்ணே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் ஆல்ரெடி வாங்க சார் நிற்கணும், நீங்கள் தான் நிற்கணும். ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க அவங்க, ரொம்ப அழகாக கூட இருக்காங்க அவங்க. நமக்கு டைரக்டர் சார் வந்து அந்த படத்தில் பூரா அடி தான் வாங்க விட்ருக்காரு. அத்தனை அறை விழுந்துருக்கு. அறையம் போகிறெல்லாம் அடிக்கிற மாதிரி மேடம் 4 அறை வந்து உதச்சிட்டு போகிறது இப்படிலாம் பண்ணியிருக்கேன் நான். எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள். 13ஆம் தேதி இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. எல்லாருக்கும் நன்றி. ஓகேப்பா. ராகுல் சரி இல்ல சார், நீங்க படம் ஃபுல்லா படம் வந்து அது கதையாவே தேவைப்பட்டது சார். நான் இப்ப ரொம்ப ரிவீல் பண்ணிட்டேன். இன்னும் 2 நாள்ல படம் வந்துருது. என்னால படம் பார்த்துட்டதுக்கு அப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் நான் ஆன்சர் பண்றேன். இல்ல சார், இப்போ நான் பேசிட்டேன்னு வைங்களேன், நீங்க சொல்ற அந்த சீன் பத்தி நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா ஆடியன்ஸுக்கு அந்த இது ஃபீல் போயிடும்ல சார். கண்டிப்பா நம்ம இது போஸ்ட் ரிலீஸ்க்கு ஒரு நாள் பேசலாம். FTFS அன்னைக்கு நம்ம பேசலாம். இல்ல நிறைய ஹீரோயின்ஸ் கிட்ட போய் எடுத்துட்டு போனோம். மேம் வந்து கோல்டா பொலிட்டிக்கல் மூவி நான் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் அப்படியே ஒர்க் ஸ்டார்ட் ஆச்சு. உங்களுக்கு என்னவா சார் தோணுது? அப்ப அப்படிதான் சார். இல்ல சார், நிறைய நடக்குது சார், உங்களுக்கு தெரியல. ஆக்சுவலா நிறைய நடக்குது. அதெல்லாம் வந்துட்டு இப்ப நீங்க வந்து சஸ்பென்ஸ் என்ன ரிவீல் பண்ண சொல்றீங்க. அதனாலதான் சார் நான் பண்ணல. அது அன்அபிஷியலா நடக்கிறது தானே சார். அதுவும் அவங்க சப்போர்ட்டா யாரு கூட சப்போர்ட்ல இருக்காங்கன்னு இருக்குல்ல. நம்ம இதை FTFSல பேசுவோம். வெள்ளிக்கிழமை காலைல நம்ம பேசுவோம் சார். இதை நான் ரொம்ப இப்ப பேசிட்டேன்னு வைங்களேன், அதை பத்தி சொல்ல வேண்டியதா. இல்ல நாங்க தூக்கல சார், சென்சர் போர்டு சொன்னாங்க எடுத்துட்டோம் சார். இல்ல அவங்க நிறைய இடத்துல மியூட் கொடுத்துருந்தாங்க சார். அதுல அதுவும் ஒரு இடம் சார். நாங்க அது சென்சருக்கு முன்னாடியே ட்ரெய்லர் கட் பண்ணிட்டோம். அதனால அது இதுவாகி பண்ணிட்டோம். அவர் ரொம்ப இப்ப சந்தோஷத்துல இருக்காரு. என் வாய்ஸ் போல்டா இல்லன்னு தூக்கிட்டாங்க. நானா படம் ஃபுல்லா டப்பிங் பண்ண வச்சிட்டாங்க. பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு சொல்லி நான் தான் சார் கடைசியாக மாற்றினேன். அது அவங்க மேலே மிஸ்டேக் இல்லை. ஆமாம், அடுத்த பாட்டில் பண்ணிடலாம் சார். ஓகே, தேங்க்யூ. அந்த நம்ம இங்க ஷூட் பண்ணோம் கல்யாண மண்டபத்துல, அந்த சீன்ல மடிசாரா? அது மடிசார் இல்ல, இல்ல இல்ல, அது ஒரு ஸ்டைல். இப்படி இருக்கிறது இப்படி இருக்கு, அவ்வளவுதான். மடிசார் இல்ல. அந்த சாரிக்கு அது கரெக்ட்டா இருந்துச்சு. இல்ல இல்ல, பல்லு இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் இருக்கு, அவ்வளவுதான். அது மடிசார் கிடையாது. நீங்க மடிசார் பாத்திருக்கீங்களா இல்லையா? அது மடிசார் கிடையாது. இல்ல இல்ல இல்ல, மாத்தி போட்டுருக்கு, அவ்வளவுதான். அது சும்மா ஒரு லுக்குக்காக பண்றது. யார் மேலயும் இல்ல சார், கதைக்கு பொருத்தமா இருக்குன்னு வச்சதுதான். இல்ல சார், யார் மேலயுமே இல்ல சார். அந்த கேரக்டருக்கு அது கரெக்டா இருந்துச்சு, ஆப்டா இருந்துச்சு, சவுண்டிங்கா நல்லா இருந்துச்சு சார். அதுக்காக வச்சு அது கேரக்டர். அது ஒரு சீனுக்காக தானே சார் வச்சிருக்கோம்.
ஓகே ஓகே. யாரு சார்? சொல்லுங்க சார். புரியல, கேட்கல அது எல்லாமே கற்பனை சார். சார் உள்நோக்கம் அதுல எதுவுமே இல்லைங்க சார். நம்ம அது ஒரு சீனா தானே சார் வச்சோம். எல்லாம் அப்படி பார்த்தா எல்லாருமே தானே சார் சொல்லியிருக்கோம். இல்ல சார், நம்ம எல்லாரையுமே தானே சொல்லியிருக்கோம். பாலிடிக்ஸை சொல்லியிருக்கோம். இல்ல சார், பாலிடிக்ஸை சொல்லியிருக்கோம், எங்க சினிமா ஃபீல்டையே சொல்லியிருக்கோம். இது ஒருத்தரை மட்டும் டார்கெட் பண்ணி சொல்ற மாதிரி இல்லையே சார். அது வெள்ளிக்கிழமை காலையில சொல்றேன். இப்ப படம் இன்னும் ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகல சார். ஆனவனே நம்ம பேசலாம் சார். எதையுமே மிங்கிள் பண்ணவே வேண்டாம். சினிமாவா பாருங்க. இது வேணி அதுல வர கேரக்டர் அதோட இதெல்லாம் வேற. புரியல என்னது? இல்ல எதையுமே தப்பா எதுவுமே பண்ணிடல. அதுல அது கேரக்டர் அது ஃபுல்லா அது வேணிங்கிற கேரக்டர் அது படம் சினிமா அவ்வளவுதான். இது ரியல் லைஃப். இது ரியல் லைஃப்ல நாங்க உங்களுக்கு சப்போர்ட் கேட்கறது இதுதான் நிஜம். அது சினிமாவா பாருங்க. இதை எதையுமே நீங்க மிங்கிள் பண்ணவே வேண்டாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.